கரெக்ட் பண்ணிக்கலாம் குயிக்கா நம்ம அவங்கள படிக்க சொல்ல போறேன். அப்பப்ப கட் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் வந்து சொல்ல போறேன். ஃபேமிலி ட்ரிப் படிங்க. A family trip. Once my friend called me over phone and explained me about their family trip. My friend ஒரே ஒரு friend போட்டிங்க இல்லையா? My friend ஒரு friend தானே? Yes sir. About her family trip. Okay sir. About her family trip plan in the forthcoming weekend. ஒரே வார்த்தை weekend. ஒரு வார்த்தை இந்தியால வந்து அது ரெண்டு வார்த்தை நினைச்சு போடுவோம். இல்ல ஒரே வார்த்தை வீக்கெண்ட். வெரி குட். சின்ன மிஸ்டேக் தான், ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த எழுத்தோட தொனியை பாருங்க, எழுதுற தொனியை பாருங்க. அதுல லேர்ன் பண்ண போது தெரியுது பாருங்க. நெக்ஸ்ட், she called me also to join them in the trip, but because of my hectic work schedule I said no to her. I said no to her. Very good. I said no to her. Very nice. Next, their family went to a hill station and enjoyed. She sent the photos to me. After seeing the photo I regret to the core. Photos after seeing them. அங்க photos போட்டு வெறும் photo போட்டுருக்கீங்களே, ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு. After seeing the photos, after seeing them, them நீங்க போட்டீங்கன்னா அந்த photos கமா போட்டுறீங்களா? I regret to the core. Yes sir. I regretted to the core. Past tense போட்டுமே. இவரெல்லாம் past வந்து படார்னு present பாத்துட்டே. I regretted to the core. Yes. முடிஞ்சு போன விஷயத்தை தான் நீங்க ஃபுல்லாவே எழுதுறீங்க. சோ அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு, regretted. Super. Start. When I saw the photo, my friend Yasoda was sitting on a wood piece. Her husband was standing. அந்த wooden piece இருக்குல, டாட் போட்டுட்டு அப்படியே உடைச்சிட்டு அடுத்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் போடுங்க. Her husband. Yes sir. Her husband was standing near her. Super. Her daughter was sitting in an easy chair. Her son-in-law was busy tying the tent along with his tiny children. Wow, small children போட்டுக்கலாம். tiny. Okay. Tiny children பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க. Small children போட்டுக்கலாம். அடுத்தது. Her son was sitting on the horse. Her grandchildren were playing near the campfire. Super. The climate over there. Weather. Yes sir. Okay. The weather over there was awesome. So that I am. So that தூக்கிடுங்க. So I am regretting now. Super. I am பாத்தீங்க, regretting spelling பாத்தீங்க, regretting now for missing that word. இப்போ அருமையா பண்ண பாருங்க. I am really regretting now for missing. அது டென்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க, present continuous. அதுக்கு முன்னாடி எல்லாம் past correct. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். இப்ப பாருங்க, இந்த paragraph பாருங்க. When I saw the photo, my friend Yasoda was when I saw the photo, my friend Yasoda was sitting on a wood piece. அப்புறம் கமா போட்டு her husband was standing near her. அப்புறம் கடைசியா நீங்க இதெல்லாம் கமா எல்லாம் வச்சு அப்படியே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, and her daughter was sitting in an easy chair. Sitting on an easy chair. நீங்க ஆன் போட்டுங்க, சேர் மேல உட்கார்றது, இன்னும்ல ஆன்னே போட்டுக்கலாம். On an easy chair. And her son. எல்லாமே போடாம கமா போட்டு அப்படி பண்ண முடியாது. கமா நீங்க போட்டீங்கன்னா கடைசி அண்ட் போட்டு அந்த ஃப்ரேஸை நீங்க முடிக்கணும். இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் பெருசா போட்டு நீங்க ஃபுல் ஸ்டாப் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கிறதுக்கு when I saw the photos, இங்கேயும் போட்டோஸ் அந்த போட்டோஸ்ல என்னென்ன பாத்தீங்கன்னா I saw the photos when கூட தேவையில்ல, I saw the photos ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா my friend Yasoda was sitting on a wood piece, full stop வச்சிருங்க. Her husband was standing near her, full stop வச்சிருங்க. Her daughter was sitting on an easy chair, full stop வச்சிருங்க. Her son-in-law was busy tying the tent along with his tiny children.
along with the small children. அப்படி நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா சூப்பரா இருக்குமா? இருக்கலாமா? Yes, sir. அது மட்டும் அந்த கிளாரிட்டி மட்டும் இருந்தா போதும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, எளிமையா இருக்கணும். 3 Okay, sir. நாள் வார்த்தை 5-6 வார்த்தை எளிமையா இருக்கிறப்ப தப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம். தப்பு இல்லாம Ah, நம்ம தப்பு இல்லாம பண்ணணுங்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்கணும். காம்ப்ளெக்ஸா பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. எளிமையா பண்ணணும். படிக்கிறவங்களுக்கு புரியணும். எளிமையா இருந்தா அவங்களுக்கு புரியும். தப்பு இருக்காது. சோ ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சிருவோம். பட் I'm going to give her 9 out of 10 here. I'm going to give her 9 out of 10. thank you, sir. டைம்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசும் கவர் பண்ணணும், பழசும் கரெக்ட் பண்ணணும். நான் ஒரே ஒரு இது மட்டும் பண்ண போறேன். யாராவது ஒருத்தவங்க வரணும். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ்ல வந்து வாலண்டியரா வரணும். வாலண்டியரா வரணும். இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம கத்துருக்கோம் இல்லையா? ஆனா அதே சமயத்துல எவ்வளவு தூரம் அப்ளை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். யார் வரா? Who wants to do? சுமதி மேம், உங்க ஒர்க்க அடுத்த கிளாஸ்ல எடுத்துக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா Sir. I'll Who wants to do? Who wants to do? Sir, I do. Okay. புவனேஸ்வரி கொடுத்துடலாம்.